மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் அமைப்புடன் இணைந்து கவிநாடு கண்மாயை தூர்வாரும் பணியையும் கருவேலி மரங்கள் அகற்றும் பணியையும் இன்று அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, MLA முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 5 கனரக பொக்லைன் இயந்திரம் கொண்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் கலவரத்தை ஏற்படுத்த முடியாது என கருத்து தெரிவித்துள்ளார். கலவரம் ஏற்படுத்தினால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும் என்று இந்து மக்கள் கட்சி நிர்வாகியின் பேச்சு குறித்து புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்துள்ளார். காடுகளை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காடுகள் அதிகமாக உருவாக்கப்படும் என்பதிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும், தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளாக இருந்தாலும், எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர், இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிறந்தநாளாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இன்றைக்கு மரம் நடுகின்ற செயலை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலேயும் அது அதிகமாக எடுத்து செய்யப்பட்டு வருகிறது. எனவே இன்றைக்கு காடு வளர்ப்பினுடைய எண்ணிக்கை, பரப்பளவு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதை தவிர குறையவில்லை. இன்னும் நாங்கள் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உதண்டி சுங்கச்சாவடி கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் உயர்கிறது. கார், ஜீப், 3 சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 1 முதல் 68 வரை கட்டணம் உயர்வதோடு இலகு ரக வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு ரூபாய் 2 முதல் ரூபாய் 110 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் வணிக சரக்கு ஆட்டோ, டாக்ஸி, மேக்ஸி கேப், 3 சக்கர வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் ரூபாய் 245 உயர்வு பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி லாரி அச்சு வாகனங்களுக்கு 970 பள்ளி பேருந்துகளுக்கு 1940 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவிருக்கும் நிலையில் இதனால் வாகன ஓட்டிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவெட்டிப்பட்டி கலவரத்தில் கைது செய்யப்பட்ட 31 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதில் ஆதி திராவிடர் காலனியைச் சேர்ந்த 17 பேர் நாமக்கல் மாவட்டத்தில் தங்கி நாமக்கல் காவல் நிலையத்தில் மறு உத்தரவு வரும் வரை கையொப்பமிட வேண்டும். அதேபோன்று கோவில் தரப்பை சேர்ந்த 14 பேரும் தினமும் தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அதிமுக பிரமுகர் விஜயன் உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் கலவரத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். செவிலியர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அவரது உறவினர்கள் அதற்கு காரணமான இளைஞரை காரில் கடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கொட்டிவாக்கம் நேரு நகர் 2வது மெயின் ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர் கார் ஓட்டுநர் முகமது அலி. இவர் தனது நண்பருடன் நேற்று இரவு 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மர்ம நபர்கள் சிலர் முகமது அலியை காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதனை கண்ட அவருடன் வந்த மற்றொரு நபர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் தரமணி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து கடத்தப்பட்ட காரின் விவரங்களை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கடத்தப்பட்ட இளைஞர் முகமது அலியை விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் அருகே ஓங்கூர் சுங்கச்சாவடியில் மீட்டனர். இதனையடுத்து அவரை காரில் கடத்திய கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சாமுண்டி, ஆறுமுகம், அருள், ரவிசங்கர், சண்முகம், சிலம்பரசன் ஆகிய 6 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முகமது அலி தன் சித்தி மகளின் தோழியான ரங்கீலா என்ற பெண்ணை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் இந்த நிலையில் கடந்த 3 மாதமாக சரிவர பேசாமல் இருந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் ரங்கீதா கடந்த 13ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த ரங்கீலாவின் குடும்பத்தினர் சென்னையில் பணியாற்றும் முகமது அலியை ஆட்களை வைத்து கடத்தியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் மீட்கப்பட்ட நபரையும் தரமணி காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.